ஐயா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் கிளம்புறேன். 3 மணி நேரம் வெயில்ல நின்னதுக்கு அப்புறம் எனக்கு அனுமதி கொடுக்கறாங்க. இது ஆர்ப்பாட்டம் இல்ல, போராட்டம் இல்ல, அமைதியா பாமர மக்களுக்கு நாங்க ஒரே ஒரு கேள்வி. ஐயா சும்மா இருங்க, சிவா சும்மா இருக்கப்பா. ஒரே ஒரு கேள்விதான் நாங்க கேக்குறோம். வசதி படைத்த குழந்தைகளுக்கு 3 கல்வியை கற்றுக் கொடுக்கறீங்க. பணக்கார பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஏழை பிள்ளைங்கள் அரசாங்க பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க நாங்க கேக்குறோம். அமைச்சர்கள் முதலமைச்சர் வீட்டுல உள்ளவங்க நடத்துற பள்ளிகள்ல ஹிந்தி சொல்லி கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் ஹிந்தி திணிப்பு என்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொல்றாங்க. ஹிந்தி திணிக்கல, 3வது ஒரு மொழியை தான் கற்றுக் கொடுக்க சொல்ல போறோம். இந்த பரந்துபட்ட உலகத்துல இன்னைக்கு முதலமைச்சர் ட்வீட் பண்ணிருக்காரு. என்னன்னா அண்ணாவின் கொள்கை, அண்ணாவே சொன்னாரு. அண்ணா தமிழகத்தை ஆளும் போது 3 கோடி, இன்னைக்கு எவ்வளவு பேர்? 8 கோடி பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு வரணும். அதனால முதலமைச்சர் அவுடேட்டட் முதலமைச்சராக இருக்கிறார், அப்டேட்டட் முதலமைச்சராக இல்லை. அவுடேட்டட் முதலமைச்சரை வைத்துக் கொண்டு தமிழக இளைஞர்கள் முன்னேறவே முடியாது.